ஹலோ எவ்ரிவன். ஸோ காமனாக பேரண்ட்ஸ் கேட்குற ஒரு டவுட் வந்து டயப்பர் வந்து கிட்ஸுக்கு யூஸ் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டயப்பர் பற்றி நிறைய கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் வந்து ஒரு சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த டயப்பர் வந்து மோஸ்ட்லி மேடப் ஆஃப் வந்து ஒரு சூப்பர் அப்சார்பன்ட் ஜெல் தான் வந்து உள்ளே இருக்கும். அது கூட கொஞ்சம் நிறைய கிளாத் மெட்டீரியல்ஸ்னால இது வந்து மேக் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இந்த டயப்பர் வந்து நிறைய லிக்விடை வந்து அப்சார்ப் பண்ணும். அந்த ஜெல் வந்து நிறைய லிக்விட் அப்சார்ப் பண்ணி சைல்டோட ஸ்கின்னை வந்து ட்ரையாக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது எவ்வளோ நேரம் இந்த டயப்பர் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், எவ்ரி 2 hours to 3 hours வந்து நீங்கள் அந்த டயப்பரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த டயப்பரை வந்து நீங்கள் சேஃபாக யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டயப்பர் பற்றி இருக்கிற கைட்லைன்ஸ் எல்லாமே வந்து ஒன்லி யூரின்காக மட்டும்தான் சொல்கிறாங்க. நீங்கள் எப்போ ப்ராப்ளம் வரும்னு சொன்னால் அந்த மோஷன் தான். ஸோ ஒன்ஸ் சைல்டு வந்து மோஷன் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் 2 hours வைக்க முடியாது. இமீடியட்டாக குழந்தைங்களுக்கு வந்து டயப்பரை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்க மோஷன் போயிருந்தாங்கன்னு சொன்னால் அதில் இருக்கிற சில கெமிக்கல்ஸ் வந்து குழந்தைங்களோட ஸ்கின்ல ரியாக்ட் பண்ணி டயப்பர் டெர்மடைட்டிஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. சில பேரண்ட்ஸ் வந்து நம்ம டயப்பர் ரேஷ் க்ரீம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த டயப்பர் ரேஷ் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணால் டயப்பர்ஸ் வந்து எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னும் கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.